சார், அதிமுக கூட்டணி தொகுதி பங்கீடு முடிஞ்சு பிரச்சாரத்துக்கே போக தொடங்கிட்டாங்க. இந்த தொகுதி பங்கீடு யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? பொதுவாக ஒரு கூட்டணி வந்துட்டு ஸ்ட்ரைக் ரேட் வச்சுங்க கிரிக்கெட் மொழியில் நல்லா வந்துட்டு ஒரு 70% 80% அடிக்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே பொருந்துடும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். ஏன்னா ட்ரெண்ட் அந்த மாதிரி தான் வரும். அண்ணாமலை அவர்களுக்கு சீட் வழங்காம இன்னமும் இருக்காங்க. கட்சியினர்கள் உள்ள இருக்கிறவங்களே சீட் வழங்கணும் அப்படின்ட்டு பேசுறாங்க. அவரோட சீட் வழங்காததுக்கு யார் சார் தடுக்கிறாங்க? ஒரு சிங்கநல்லூர் கேட்டதா சொல்றாங்க. இதில் வந்துட்டு அந்த செலெக்ஷன் அந்த மொத்த தேர்வு பட்டியலில் வந்துட்டு அந்த பேர் இல்லை. மேக்சிமம் இப்போ வந்துட்டு அண்ணாமலைக்காக வந்துட்டு கேட்ட சசியம் ஒரு 2000-3000 ஓட்டு சேர்த்து விடுன்னா அது ஒரு ஃபேக்டர். அதை நம்ம வந்துட்டு மறுக்க முடியாது. அவ்வளோதான். மற்றபடி அவருக்காக ஒரு 30,000 ஓட்டு அப்படி மாறுது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாக வந்துட்டு பாஜகவினுடைய மேலிட தலைமை வந்துட்டு அண்ணாமலையை புறக்கணிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவருக்குரிய இடத்த கொடுத்துரும். ஏன்னா அப்படி புறக்கணிச்சாங்க அப்படின்னம்னா சார், அதே பெரம்பூர் தொகுதியை எடுத்துக்கிட்டா இப்போ விஜய் போட்டிடுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இங்க என்ன அப்படின்னம்னா இப்ப விஜய் வராரா, விஜயனுடைய அரசியல் ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, அவருக்கு எந்த அளவுக்கு ரிசப்ஷன் இருக்குது, அதை பொறுத்து தான். இல்லாட்டி தலித் ஓட்டுகளை விஜய் பிரிப்பாரு அப்படிங்கிற பேசு பொருளா ஆயிட்டு இருக்கு. ரசிகன் அப்படின்ற ஒரு ரசிக மனநிலை, ஒரு மயங்கிய மனநிலை, அது அவனோட அது போயிடும். இல்லை அவனே சிந்தனை வயப்பட்டு மாறுவான் என்ன அப்படின்றாங்கன்னா மாறிடுவான். அதனால வண்ணாடு நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகளை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர் இணைஞ்சிருக்காரு. அவர் வரவேற்போம் சார். சார், அதிமுக கூட்டணி தொகுதி பங்கீடு முடிஞ்சு பிரச்சாரத்துக்கே போக தொடங்கிட்டாங்க. இந்த தொகுதி பங்கீடுல இப்போ கிட்டத்தட்ட என்னென்ன தொகுதி அப்படிங்கிறதும் முடிவாயிட்டு இருக்கு. இந்த தொகுதி பங்கீடு யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? ஒரு கூட்டணியில வந்துட்டு தொகுதி பங்கீடு சொல்லும் போது என்ன பண்ணிடுவாங்கன்னா, முதல்ல இடத்த தொடர்பாக தான் வந்துட்டு நெகோசியேஷன் நடக்குது, பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும். தொகுதிகள் அப்படின்றது என்னன்னா, ஒரு கட்சியும் ஒரு உதாரணத்துக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதுக்கு வந்துட்டு 11 இடங்கள் அப்படின்னம்னா, நீங்கள் எந்த 11 இடங்களை கேட்குறீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு சாய்ஸ் கேட்பாங்க. அவங்க ஒரு 20 இடம் கொடுப்பாங்க. அந்த 20 இடத்துல வந்துட்டு 11 இடங்களை பிக்கப் பண்ணி கொடுக்கும். எது? இந்த தலைமை தாங்கக்கூடிய கட்சி. இந்த இடத்துல வந்துட்டு அஇஅதிமுக. அதே மாதிரி பாஜக 27 இடம் அப்படின்னம்னா அவங்க ஒரு 40 தொகுதி கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து அந்த 27 தொகுதி. ஸோ இந்த தலைமை தாங்கிற கட்சிக்கு வந்துட்டு தான் எல்லாமே அந்த லிபர்ட்டிலாம் கிடையாது, இது பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, சில நேரங்கள் என்ன ஆகிடும் அப்படின்னா, 2 பேரும் ஒரே தொகுதியை கேட்கும்போது சொல்லுவாங்க, இல்லை எங்களுடைய முக்கியஸ்தர் அவர் மந்திரியாக இருந்தவர், அவருக்கு நாங்கள் விட்டு தர முடியாது அப்படின்வாங்க. இவங்க இல்லை எங்களுக்கு செல்வாக்குள்ள தொகுதி இடம் அது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் இதில் யாருக்கு சாதகம் பாதகம் அப்படின்றது இல்லை. பொதுவாக ஒரு கூட்டணி வந்துட்டு ஸ்ட்ரைக் ரேட் வச்சுங்க கிரிக்கெட் மொழியில் நல்லா வந்துட்டு ஒரு 70% 80% அடிக்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே பொருந்துடும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். ஏன்னா ட்ரெண்ட் அந்த மாதிரி தான் வரும். இப்போ போன தேர்தலில் மட்டும்தான் 2021 தேர்தலில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு கொங்கு மண்டலம் வேற இருந்துச்சு. சேலத்துலேருந்து அந்தாண்டு பார்த்தீங்கன்னா அதிமுக ஃபுல்லு. இது மற்ற எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா சென்னை மண்டலம், மத்திய மண்டலம், வடமண்டலம், அப்புறம் தென் மண்டலம் எல்லா இடத்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா திமுக கூட்டணி தான் ஜெயிச்சு. அங்கே மட்டும் அவங்க ஜெயிச்சாங்க. ஸோ 75 இடம் அவங்க ஜெயிச்சாங்க கூட்டணியில். ஆனால் அது பொதுவாக நிகழாது, அந்த மாதிரி நிகழாது. இப்போ இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னம்னா பாஜக எதிர்பார்த்தது வந்துட்டு எல்லா விதமான திருத்தலங்கள் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள்லாம் கேட்டாங்க. வந்து திருத்தணி, திருச்செந்தூர், ஸ்ரீரங்கம், அப்புறம் அந்த இப்போ பிரச்சனை நடந்தது திருப்பரங்குன்றம், இந்த மாதிரி கேட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கும்பகோணம் கொடுத்துருக்காங்க, கும்பகோணம் இல்லை தஞ்சாவூர் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி திருச்செந்தூர் கொடுத்துருக்குறாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் ஹெவி வெயிட்டாகவே நிற்கிறாங்க. அதான் சார், ஆனா ஆப்போசிட் சைட்ல திமுக முக்கியமா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தொகுதி எல்லாம் பாஜகவுக்கு கொடுத்துருக்காங்க. அது எந்த வகையில சார்? சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஆவடி, மயிலாப்பூர் இந்த மாதிரியான ஸ்ட்ராங் ஜோனான இருக்கிற தொகுதி எல்லாம் பாஜக. அதை அப்படி நெகோசியேஷன்ல பேச முடியாது கார்த்தி. இது எப்படி அப்படின்னா, நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா, இப்ப ஜெயிக்க போறோம் அப்படின்னு வரும்போது தோக்கக்கூடிய அணில இருக்கிறது மந்திரி கூட தோப்பாரு. ஜெயிக்கக்கூடிய அணில சாதாரண இப்போ ஜெயலலிதா தோக்கலையா, பர்கூர்ல தோக்கலைங்களா, சுகவனம் ஜெயிக்க, அந்த மாதிரி நிறைய வரும். அப்போ நம்ம அதை வச்சுலாம் கணக்கு போட முடியாது. பொதுவாக என்ன அப்படின்னம்னா, சாய்ஸ் நீங்கள் தானே கேட்குறீங்க, அதை வச்சு தான் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் திருச்செந்தூர் கேட்டீங்க, திருச்செந்தூர் கொடுக்குறோம். அங்கே வந்துட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் வெயிட்டான கேண்டிடேட் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் உன்னுடைய கொள்கைப்படி தான் ஓட்டு விடும், அவருடைய சேவைப்படி அவர் ஓட்டு விட போகுது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸு, ஒரு மிஸ்ஃபிட் இருக்கும். அந்த இடத்துல தானே வந்துட்டு எதிரும் புதிரமாக நிற்க முடியும். இவரும் நல்லவர்,
இவரும் நிறைய செஞ்சுட்டாரு, அவரும் நல்லவர், அவரும் செஞ்சுட்டாரு அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. கொள்கை ரீதியாக வந்துட்டு வேறுபடுவாங்க. அந்த மாதிரி தான். இப்போ திமுக அதிமுக மோதுதுன்னா அதில் ஒன்றும் கிடையாது. இது திமுக அவர் ரொம்ப நாள் அங்கே இருக்காரு அப்படிலாம் சொல்லுவாங்க, இவர் நிற்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ரொம்ப லோக்கல் ஆகிடும் அது. பட் ஒரு நேஷனலிஸ்ட் பார்ட்டி காங்கிரஸோ இல்லை பிஜேபியோட பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியாக வந்துட்டு மாறுபடும். இப்போ சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் காங்கிரஸுடைய தொகுதியெல்லாம் அறிவிக்கல, இன்னும் மற்ற விடுதலை சிறுத்தைகள் தொகுதி இந்தாண்ட திமுக கூட்டணியில் இன்னும் தொகுதிகள்லாம் அறிவிக்கல. எல்லாம் இவங்க முடிச்சிட்டோன்னா அவங்க அறிவிப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்போ அதில் வந்துட்டு மாறுபடும். உண்மையில் என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு இப்போ உதாரணத்துக்கு அதாவது திமுக கூட்டணி ஜெயிக்குதா, அந்த கூட்டணியில் இருக்க எல்லாரும் வந்துட்டு ஜெயிப்பாங்க. கிட்டத்தட்ட டு த டியூன் ஆஃப் 80%. அது 200 180 அப்படி வரும். அப்படி இல்லை அண்ணா திமுக ஜெயிக்குதா, ஒரு 70% ஜெயிக்குதா, அப்படி பார்த்தீங்கன்னா 160 170 தொகுதி அவங்க ஜெயிப்பாங்க. மாறுபட்ட கருத்தே இல்லை. அதனால வந்துட்டு இதில் வந்துட்டு ஏற்றத்தாழ்வு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றதெல்லாம் வராது. சார் ஆனா வானதி சீனிவாசனும் நயினார் நாகேந்திரம் ஜெயிச்ச தொகுதி, அந்த தொகுதியே திருப்பி வாங்காம வேற தொகுதியில போட்டிடுறாங்களே சார். இல்லை அவங்க போட்டிடுறாங்க, அவங்க கொடுத்தது தான். இப்போ கோயம்புத்தூர் சவுத்தை வந்துட்டு வேற யாரும் கேட்கல. இப்போ திமுக அதாவது அண்ணா திமுக கேட்டு அவங்க ஒன்று விட்டு தரல, அவங்களே சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகிறாங்க. அப்போ அதை என்ன பண்ண முடியும்? பொதுவாக என்னன்னா, ஒரு மண்டலமாக எடுத்துக்கோங்க. பொதுவான அங்கே ஒரு ட்ரெண்ட் இருக்கும். இப்போ கொங்கு மண்டலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அண்ணா திமுகனுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு ஒரு காலத்தில். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்குது. இந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்துட்டு ஆரம்பித்து கீழே வந்துட்டு அப்படி இப்படி வந்து தொண்டாமுத்தூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு இந்தாண்ட பொள்ளாச்சி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக சாதகமான பெல்ட்னே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்துட்டு இவங்க போதுமான அளவுக்கு பிஜேபி முக்கியத்துவம் கொடுக்காதனால போயிடுச்சு. ரெண்டாவது வந்துட்டு அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக செந்தில் பாலாஜியை கொடுத்துட்றாங்க திமுகவில். அவர் வந்துட்டு அந்த இடத்துல நல்லா உருட்டி பரட்டி வேலை செய்கிறாரு அப்படின்றதுனால உள்ளாட்சி தேர்தலே அவங்கள தோக்கடிச்சிட்டாங்க. காங்கிரஸ் அதாவது அதிமுக பாஜக அணி அப்பவே தோக்கடிச்சிட்டாங்க. அதனால இப்போ இருக்கிற சூழலில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட 2 பேருமே அந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். வானதி நல்லா செஞ்சுருக்காங்க அப்படின்னோம்னா அவங்க சவுத்தில் நல்லா பண்ணியிருந்தாலும் கூட நார்த்தில் அது எதிரொலிக்கும். சார் அதே போல அண்ணாமலை அவர்களுக்கு வந்து சீட் வழங்காம இன்னமும் இருக்காங்க. கட்சியினர்கள் உள்ள இருக்கிறவங்களே சீட் வழங்கணும் அப்படின்ட்டு பேசுறாங்க. அவரோட சீட் வழங்காததுக்கு யார் சார் தடுக்கிறாங்க? ஒரு சிங்கநல்லூர் கேட்டதா சொல்றாங்க. இதில் வந்துட்டு அந்த செலெக்ஷன் அந்த மொத்த தேர்வு பட்டியலில் வந்துட்டு அந்த பேர் இல்லை. ஆனால் எங்கே வேணாலும் அவர் நிற்கலாமே. போன முறை அவர் எங்கே நின்னார்? கோயம்புத்தூர் நின்று பார்லிமெண்ட்டில் நின்று 4 லட்சம் ஓட்டு வாங்கினார். அதுக்கு முன்னாடி கரூருக்கு பக்கத்தில் நின்னார். அதை பற்றி ஒன்றும் இல்லை. மறுபடியும் அந்த ஒரு சேம் ஃபேக்டர் தான். பிஜேபி ஜெயிக்க போகுதுன்னா அதில் அவர் அண்ணாமலை எங்கே நின்று தான் ஜெயிப்பார். அதிமுக பிஜேபி ஓட்டும் ஜெயிக்க போகுதுன்னா அவர் தான் ஜெயிப்பார். இப்போ சப்போஸ் வந்துட்டு இங்கேயே எடுத்தாந்து போடுங்க, மயிலாப்பூர்லையோ இங்கே எடுத்தாந்து போட்டிங்கன்னா கூட ஃபேவரபுளாக இருந்ததுன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதில் ஒன்றுமே இருக்காது. அதில் மேக்ஸிமம் இப்போ வந்துட்டு அண்ணாமலைக்காக வந்துட்டு லேட்டஸ்ட் அசியம் ஒரு 2000 3000 ஓட்டு சேர்த்து விடணும்னா அது ஒரு ஃபேக்டர். அதை நம்ம வந்துட்டு மறுக்க முடியாது. அவ்வளோதான். மற்றபடி அவருக்காக ஒரு 30,000 ஓட்டு அப்படி மாறுது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி யாருமே கிடையாது. ஆனால் யார் தடுக்கிறாங்க சார் அவருக்கு வந்து? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி முடிவாகிறதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை தலைவராக இல்லைனா தான் அந்த கூட்டணி உருவாகும் அப்படின்னு பேசப்பட்டது. இப்போ வந்து சீட்டு கொடுக்காம கட்சியினர் உள்ள இருந்தே சொல்றாங்க அவருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எதை சொல்ல வருது சார்? ஃபேக்ஷன் ஃபைட்டிங்கு பிஜேபியில் அதெல்லாம் இருக்கும். பிஜேபியில் காங்கிரஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வேலை செய்கிறேன்னா கூட வந்துட்டு இந்த குழு சண்டை போட்டுக்குவாங்க. கோஷ்டி பூஸ் சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த கோஷ்டி பூசல் அதெல்லாம் இருக்கும். அதனால் அதில் ஒன்று வரலாம். பட்டு பொதுவாக வந்துட்டு பாஜகவினுடைய மேலிட தலைமை வந்துட்டு அண்ணாமலையை புறக்கணிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவருக்குரிய இடத்த கொடுத்துரும். ஏன்னா அப்படி புறக்கணிச்சாங்க அப்படின்னோம்னா கட்சியில் வந்துட்டு அவர் சார்பாக அவர் இருந்த காலகட்டத்தில் வந்துட்டு முக்கிய பொறுப்புகள்லாம் வந்தவங்க அந்த நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ அப்போ அண்ணாமலை இறங்கி பரப்புரை பண்ணணும். நாளைக்கு அண்ணாமலை வந்துட்டு வேற இப்போ இவர் முருகன், சென்ட்ரல் முருகன், அவர் வந்துட்டு இங்கே நிற்க போகிறாரு இல்லையா? நின்று அவர் ஒருவேளை அவர் ஜெயிச்சார் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பார்லிமெண்ட் சீட்டில் இவர் அண்ணாமலை அங்கே போயிட்டு நிற்கலாம். இல்லை வேற ஒரு இடத்துல அண்ணாமலை நீங்கள் நின்று ஜெயிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பெல்லாம் வந்துட்டு நிறைய இருக்குங்க. பர்முடேஷன் காம்பினேஷன் தான். அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவர் என்ன அப்படின்னோம்னா நான் பரப்புரை பண்ண போகிறேன்ட்டு ஏற்கனவே அவர் சொன்னார். நான் இதில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அந்த சீட்டை கொடுத்துருவாங்க. அப்படியே சார் அதே பெரம்பூர் தொகுதியை எடுத்துக்கிட்டா இப்போ விஜய் போட்டிடுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. திமுக சைட்ல இருந்தும் ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டை போடுறாங்கன்னும் போது அதிமுக சைட்ல இருந்து ஒரு கேண்டிடேட் இன்னும் யாரு அப்படிங்கிறது தெரியல, பொற்குடின்னு சொல்றாங்க. அந்த தொகுதி எப்படி இருக்கும் சார்? கேண்டிடேட்ஸினுடைய வேல்யூ வந்துட்டுங்க மேபி அப் டு 10,000 votes. அது எப்படின்னோம்னா அவங்க அங்கே நின்று அந்த இடத்துல நல்லா பணியாற்றுனாங்க அப்படின்னோம்னா ஒரு 10,000 ஓட்டு எக்ஸஸாக வரும்.
இல்லாட்டி வராது. ஸோ இவங்கெல்லாம் புதுசாக வரவங்க. அங்கே வந்துட்டு ஆர்டி சேகர் அப்படின்றவர் தான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ. அவர் அந்த தொகுதியில் நல்லா செஞ்சுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இம்ப்ரெஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சாதாரண கடைநிலை மக்கள் இப்படி தம்மத்திலெல்லாம் அவருக்கு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவரை விஜய் இல்லை யாரை எடுத்தாலும் நிறுத்தினாலும் தோக்கடிக்க முடியாது. அது கஷ்டம். ஏன்னா அந்த மக்கள் வந்துட்டு யாரால தங்களுக்கு பலன் கிடைச்சதோ அவங்கள மறக்க மாட்டாங்க, விட்டு தர மாட்டாங்க. இது ஆட்சிக்கும் பொருந்தும், அந்த கேண்டிடேட்டுக்கும் பொருந்தும். இப்போ விஜய் அங்கே போய் நின்றாருன்னா இதுக்கான ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்ட்ராங் விஜய் நிற்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மாற போறது இல்லை. அவருடைய ரசிகர்கள் அவருக்கு ஓட்டு போட போறாங்க. மற்றபடி மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு அவங்களுடைய கட்சி சாய்ஸு, ஆட்சியில் பண்ண சாதனைகள், அதில் வந்துட்டு தாங்கள் பெற்ற பலன் அதை வச்சு அவங்க போட போறாங்க. ஸோ அதில் ஒன்றும் பெருசாக மாறாது. இப்போ விஜய்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி அரசியல் செல்வாக்கு இருந்துச்சு அப்படின்னோம்னா அப்பதான் வந்துட்டு ரிசல்ட் மாறும். இல்லாட்டி விஜய் மட்டும் ஜெயிப்பாரு அப்படிலாம் வராது. ஆனா இருந்தாலும் திமுகவு தான் போட்டி அப்படின்னு ஆன பிறகு அந்த தொகுதியில டைரக்டா அதிமுக நின்னாதான் சார் அது கரெக்டா இருக்கும். அதிமுகவோட வேட்பாளர் நின்னாதான் சார். 4 முனை போட்டி தானே வருது, 5 முனை போட்டி தானே வருது. இப்போ விஜய் நிற்பாரு, அதிமுக கூட்டணி நிற்கும். நீங்க சொல்றது வந்துட்டு சின்னத்தை வச்சு நீங்க சொல்றீங்க. நீங்க சின்னம் அப்படின்றது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். ஆனா இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஊடகம், சோஷியல் மீடியா உலகம். சும்மா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒன்று போட்டோ ஆட்டினோம்னா எல்லாருக்கிட்டையும் பரவிடும், நெருப்பு மாதிரி பரவிடும். ஷேர் பண்ணிக்கிட்டே போகலாம். முன்னாடி மாதிரி செய்தி சொல்ல வேண்டியதில்லை, ஃபோன் போட வேண்டியதில்லை. அடிச்சு தட்டினோம் அப்படின்னோம்னா போகுது. கல்யாண பத்திரிகையே இதில் வருது, கருமாதி பத்திரிகையே இதில் கொடுத்துட்டு முடிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க, வீழ்த்திடுவாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக, பிஜேபி, அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆம்ஸ்ட்ராங்களுடைய மனைவி வந்துட்டாங்க அப்படின்னோம்னா அது கூடுதலாக வந்துட்டு குடிசை பகுதிகளெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு 5000 ஓட்டு 6000 ஓட்டு கூடுதலாக பெற்றுத்தரும். ஆனால் அதெல்லாம் வெற்றியை உறுதி பண்ணாது. வெற்றியை உறுதி பண்ணுறதுக்கு உங்களுடைய தலைமையினுடைய ஸ்ட்ராங். இப்போ ஸ்டாலின் அப்படின்னோம்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு லீடர்ஷிப்பு, புரியுதுங்களா? அதை விட கொஞ்சம் கம்மியாக எடப்பாடி பழனிசாமினோம்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு லீடர்ஷிப்பு, அவ்வளோதான். இது தவிர வேறு எங்கேயும் கிடையாது ஒன்றும். இப்போ விஜய் ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு ஹோதால அவர் வந்து இறங்குறாரு. இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு போட்டி தான் இருக்குமே ஒழிய பெருசாக வந்துட்டு இப்போ கேண்டிடேட்ஸ்னால வந்துட்டு ரிசல்ட்ஸ் எல்லாம் மாறாது. சார் கடந்த ஒரு 2-3 நாட்களா தலித் ஓட்டுகளை விஜய் பிரிப்பாரு அப்படிங்கிற பேசு பொருளா ஆயிட்டு இருக்கு. அது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அந்த ஒரு விஷயம்? இல்லைங்க, ரசிகன் வந்துட்டு எந்த செக்மெண்ட்ல இருந்தாலும், இப்போ உங்க வீட்டில் இருக்கிற விஜய் ரசிகனும் விஜய் ரசிகன் தான், என் வீட்டில் இருக்கிற விஜய் ரசிகனும் விஜய் ரசிகன் தான், திருமாவனுடைய அக்காமா விஜய் ரசிகனா இருந்தானா அது விஜய் ரசிகன் தான். ரசிகன் அப்படின்ற ஒரு ரசிக மனநிலை, ஒரு மயங்கிய மனநிலை, அது அவனோட அது போயிடும். இல்லை அவனே சிந்தனை வயப்பட்டு மாறுவான் என்ன அப்படின்றாங்கன்னா மாறிடுவான். அதனால தலித் ஓட்டு அப்படிலாம் வரவே வராதுங்க. இந்த ஆட்சி அவங்க நிறைவேற்றின சமூக நலத்திட்டங்கள், அதனால பயன்பெற்ற குடும்பம் செந்தாம சிதறாம அவங்களுக்கு தான் ஓட்டு போடும். இது ஜெயலலிதாவுக்கு நிகழ்ந்தது, எம்ஜிஆருக்கு நிகழ்ந்தது, கலைஞருக்கு நிகழ்ந்தது, இப்போ ஸ்டாலினுக்கு நிகழ போகுது. இதுதான் உண்மை. நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறீங்க சார்? ஏன்னா கடந்த சில நாட்களா எல்லாருமே பர்சன்டேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை ஆக்சுவலாக அவங்களாம் வந்துட்டு சரியாக அசஸ் பண்ணுறேன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னீங்க, ஹியூமன் பீயிங் வந்துட்டு மனுஷன் அப்படின்றவனே வந்துட்டு சிந்தனை மனிதன் தான். நேற்று நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, வித்தியாசப்படும். இப்போ இன்றைக்கி நம்ம 2 பேர் பேசுகிறோம், நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனை இன்னொரு வேறுபட்டிருக்கும். இப்போ அந்த பேருந்து பயணம், விடியல் பயணம், அதை விட்டுருவாங்களா பெண்கள்? 1000 ரூபா உரிமை தொகை விடுவாங்களா? இன்னொருத்தர் வந்து 2000 ரூபாய் தரேன்லாம், ஆனால் கொடுத்தவர் இவர் தான். இவர் சொல்கிற 2000 ரூபாய்க்கு தான் வேல்யூ அதிகம், கொடுக்காதவர் சொல்லக்கூடிய 2000 ரூபாய்க்கு வேல்யூ கம்மி. கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை, அப்படி தானே? நம்ம ஊரில் அடகு வைப்போம், அடகு வைக்கிறதோட நம்ம மாறுவாடினோம், நினப்பு இருக்குங்களா? ஏன் சொல்கிறோம்? அதை சரியாக அளவு போடுவார், ஏதோ கூட குறைச்சி வட்டியை போடுவார், நகையை மாற்றி வச்சிட மாட்டார், இப்படின்னு ஏகப்பட்ட அனுபவ ரீதியான விடயங்கள்லாம் அதில் இருக்கும். அதே மாதிரி 5 வருடத்துக்கான ஒரு அரசை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு வரும்போது உங்கள்கிட்ட ஏராளமான சிந்தனைகள் வந்து மோதும். அதனால தான் அந்த நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சூடு, தேர்தல் சூடுன்றாங்களே, அதுதான் சிந்தனை தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆளாலும் போட்டு தாக்குவாங்க. தமாஷா பேசுகிறவன் தமாஷா பேசிட்டு அப்படியே போயிடுவான். ஆனால் அடிப்படையாக பேசுகிறவன், நான் இதை பண்ணேன், நான் இதை செஞ்சேன், நான் வந்தால் இதை செய்வேன், நான் மீண்டும் வந்தால் செய்வேன், இந்த இடத்துல தான் வந்துட்டு சிந்தனை சுற்றி சுழலும். அந்த அடிப்படையில் தான் வரும். அப்போது இதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு ஏமாறவே கூடாது. இப்போ விஜய்க்காக இருக்கிற ரசிகர் விஜய்க்காக போடுவோம், ஆனால் அதில் மாற்றம் நிகழாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? இப்போ விஜய் ஆட்கள்லாம் என்ன சொன்னாங்க ஒரு இடத்துல, எங்களுக்கு இலவசம் வேணாம், 1000 ரூபாய் பிச்சை காசு என்னன்னோ சொன்னாங்க. இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு? அந்த இலவசங்களை எப்படி சார் பார்க்குறீங்க? தேர்தல் வாக்குறுதியா இலவசமாக கொடுக்கறது? ஏன்னா நம்ம நாட்டோட கடனே 10,00,000 கோடி தாண்டி போயிடுச்சு. தமிழ்நாட்டோட கடனே
இந்த வேலையில நான் 10,000 தரேன், 2,000 தரேன், 2,500 தரேன்னு சொல்ற அந்த இலவசத்தை எப்படி பார்ப்பேன்? ஏன் கொடுக்குறோம்? இப்போ ஒரு ஆஸ்பெக்டை நீங்கள் எடுத்துக்கங்க. அந்த விடியல் பயணம், இந்த பயணம் பண்ணும்போது அதை பற்றி அது வந்து அது கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக இருக்குது. முதல்ல கையெழுத்தாக தான் போட்டேன்றாரு. ஸோ 5 வருஷம். அது நீங்கள் வந்துட்டு எங்கேயாவது ஒரு கிராமப்புற பகுதிகளில் போய் பாருங்களேன், அந்த ஜனங்கிட்ட கேளுங்களேன், என்னவா இதான்யா அப்படின்வாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காத்தால புறப்பட்டு அவங்க ஒரு வேலையை வேற ஒரு இடத்துல செஞ்சுட்டு மறுபடியும் வரப்போகிறாங்க. இதில் தெர் இஸ் நோ காஸ்ட் இன்வால்வ்டு. டிரான்ஸ்போர்ட் கிடையாது அவங்களுக்கு. ஆனால் அவங்க ஒரு அன்றாடங்காய்ச்சி, ஒரு பூக்காரி, ஒரு மீன்காரி, ஒரு கருவாடு விற்கிறவ, கீரை விற்கிறவ, எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த மாதிரியான ஒரு போயிட்டு வந்துட்டு தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. 2 ட்ரிப்போ 4 ட்ரிப்போ அடிக்கிறவங்க. இதில் ஆகக்கூடிய காஸ்ட்டு கிடையாது. ஆனால் ரொம்ப மினிமம் தான் அது. இது நம்மள மாதிரி சம்பாதிக்கிறவங்களுக்கு இது வேற. நம்ம பைக் இல்லாட்டி காரு அந்த மாதிரி அது வேற. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய ஒரு காஸ்ட்டு. அது எக்கானமி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இலவசம். அவங்களுக்கு அது பொருளாதாரம் மாறிடுச்சா? அளவுகள் மாறிடுச்சா? அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு டவுனுக்கு போவாங்க, வேலை செய்வாங்க, வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் பஸ் ஏறி வருவாங்க. தெர் இஸ் நோ காஸ்ட் இன்வால்வ்டு. அது வந்துட்டு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு 1,400 1,500 வருது அப்படின்னோம்னா ஆகுது அப்படின்னோம்னா மிச்சம். அப்போது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய, வறுமை கோட்டிற்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, 40% நம்முடைய சமூகத்தில் இவங்களை வந்துட்டு இவங்களுடைய சம்பாதனை அவங்களுக்கு போதுமானதாக இல்லை. அந்த சம்பாதனையை பெருக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பொருளாதார தொழில் வளர்ச்சி இல்லை. அப்போ இந்த இடத்துல இந்த அரசு என்ன பண்ணுது? அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய வருவாயை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த இடத்த காம்பன்சேட் பண்ணுது. இது திரும்பியும் நமக்கு தானே சார் சுமையா ஏற்படும். வரி பணமா ஏறும் போது அது ஆகாது ஆகாது. எப்படின்னு சொல்ல வரேன் கேளுங்க. இப்படி நம்ம கொடுக்கக்கூடிய பணம் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் போகுது, ஒரு ப்ரொடக்ஷனில் தான் போகுது. எது போயிட்டு வேற ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, அந்த அம்மா சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கிற பணத்தை மறுபடியும் செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணுறதுனா அது பொருட்களை வாங்குறது. வாங்கும்போது என்ன ஆகுது? வரி போடுறீங்க. சரியா போச்சுங்களா? ஸோ இலவசம் அப்படின்ற ஒரு விடயம் வந்துட்டு ஆக்சுவலாக இலவசம் கிடையாது. கவர்மெண்ட் சப்போர்ட். இப்போ ஒரு பள்ளி கல்வியை வந்துட்டு இலவசமாக கொடுக்குறீங்க, அது இலவசம் நான் சொல்லுவீங்க? பள்ளி கல்வி அது ஒரு முதலீடு. ரோடு போடுறோம், அது வேஸ்ட்டுன்னா சொல்லுவீங்க? அது வந்துட்டு ஒரு சோஷியல் அசட்ஸு. இப்படி தான் வரும். ஒரு பேருந்துக்கு செலவு ஆகுது, நம்மளுக்கு செலவு, அரசுக்கு செலவாகுது. எப்படின்னா இவங்களுடைய அந்த வெள்ளை டிக்கெட்டெல்லாம் வந்துட்டு எவ்வளோ ஆகுது அப்படின்றத டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு அரசுக்கு அனுப்ப போகிறான். நிதி அமைச்சகம் என்ன பண்ண போகுது? அதை கிளியர் பண்ணி அதை மானியமாக அவங்களுக்கு கொடுக்க போகுது. 1,500 1,500 கோடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகுது ஒரு வருஷத்துக்கு. அப்போ இது என்ன ஆகுது? எந்த இடத்துலையும் வந்துட்டு இது ஒரு வேஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, லாஸும் கிடையாது. மறுபடியும் இந்த பட்ஜெட்டில் தான் அது வருது, அந்த சுழற்சியில் தான் வருது, கொடுத்துட்றோம். ஆனால் அவன் படிச்சுட்ட உடனே அவன் என்ன ஆகிறான்? இப்படியெல்லாம் வந்து படிச்சுட்ட உடனே அவர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வரலாம், இல்லை ஒரு தொழிலை தொடங்கலாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்டேருந்து வரக்கூடிய அந்த முதலீடு, அந்த வருவாய், அதிலிருந்து மறுபடியும் இந்த அரசு தான் பலன் பெறும். இதான் அந்த சுழற்சியில் பார்க்குறது. இந்த சுழற்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னோம்னா தான் இது ஒரு ஒர்த்தி இன்வெஸ்ட்மெண்ட்னு தெரியும். கல்வி இலவசம் நீங்க சொல்ற இந்த விவசாயம், மருத்துவம் இதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான் சார். இப்போ நம்ம அந்த பஸ்ஸு ஆண்களுக்கும் ஃப்ரீன்றது, இது ஏன் பெண்களுக்கு அப்படின்னு சொன்னான்னா, ரொம்ப நாளாகவே இந்திய சமூகத்தில் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு ஒரு நெக்லெக்டடாக இருந்தாங்க. கமாடிட்டி கான்செப்ட் ஆஃப் லேபர்னு சொல்லுவோம் நாங்கள்லாம். அதாவது ஒரு மனிதனும் ஒரு கமாடிட்டியாக பார்க்கறதுன்னு ஒன்று, அவனை மனிதனாக பார்க்கறதுன்றது ஒன்று. வேலை செய்கிறவனுக்கு வந்துட்டு துட்டு கொடுத்துறனா முடிஞ்சு போச்சு, உழைப்பை வாங்கிடுறது அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா, வி ஆர் என்கரேஜிங் விமன் டு பார்ட்டிசிபேட் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அவள் வரணும், அவள் படிக்கணும், அவள் வரணும், அவள் வேலை செய்யணும், அவள் வரணும், அவள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு. அதிமுகவோட வாக்குறுதியும் கொடுத்துருக்கா சார். எடப்பாடியும் ஆண்களுக்கு இலவசம் சொல்லியிருக்காரு. இல்லை, அது தப்பு. அது வரவே வராது, அந்த மாதிரி வராது இது. இப்போ ஆண்கள் அப்படின்றவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்துட்டு ஆண்களுடைய வேலைன்றது வேற ஒரு இடத்துல இருக்குது. சம்பளத்திலே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நம்ம பார்க்கணும், நம்ம பார்க்கணும். ரெண்டாவது இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் அதெல்லாம் தரதும் அதெல்லாம் கிடையாது. நீ ஏதாவது ஒரு பொருளை கொடுக்குற அப்படின்னோம்னா அவனுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானதாக இருக்கணும். ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்றது யாரும் குடிசையில் வாங்கி ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்க போகிறது இல்லை. கரண்ட்டுக்கு யார் கட்டுறது? அதில் வைக்கிறது எங்கே இருக்குது பொருள் அவனுக்கு? ஸோ இவரெல்லாம் அள்ளி விட்றது 6 சிலிண்டரு, புரியுதுங்களா? இதெல்லாம் கிடையாது. இப்போது இந்த எல்லா பெண்களுக்கு தானே தரேன்னு சொன்னீங்க, ஆனால் பாதிக்கு பாதி தானே தரேன் அப்படின்லாம் கூட கேட்டாங்க.
ஒரு அளவு இருக்குது, வறுமை கோட்டுக்கு கீழே மேலே அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும், எல்லாரும் கொடுக்க முடியாது. என் வீட்டு பொம்னாட்டிக்கெல்லாம் 1000 ரூபா தரலாமா? செட் ஆகாது. அதனால தான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு டார்கெட்டட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறிப்பிடத்தக்க அந்த படிநிலையில் இருக்கிறவங்களாம் தரணும். ஸோ இந்த இந்த இதை பொறுத்த வரைக்கும், வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம ரொம்ப கீழே கவனிக்கணும். யாருக்கு போகுது, என்ன அடிப்படையில் போகுது அப்படின்றத பார்க்கணும். என்ன இதனால் வரக்கூடிய சோஷியோ எக்கனாமிக் பெனிஃபிட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். உங்கள் தெளிவான பார்வைக்கு நன்றி சார். உங்கள் நேரத்துக்கு மிகவும் நன்றி.